1992 மதுரை பாண்டி பஜாரில் சாரு நிவேதிதா அவர்கள் திருநாடகம் போட்டிருக்காரு. நாடகத்தோட பேர் வந்து 2ஆம் ஆட்டம். அந்த நாடகத்தில் ஒரு சீனில் வந்து அவங்க நிறுவனமாக வந்திருக்காங்க. அவர் கூட சேர்ந்தவங்க. அப்போ வந்து அந்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணவங்க அங்கிருந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாருமா சேர்ந்து இவங்கள அடிச்சிருக்காங்க. ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி நாடகங்களை போடக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்து நாடகம் போட அந்த ஆசையை அவர் விட்டுட்டாருன்னு சொல்லணும். அது என்ன விஷயத்தை அவர் சொல்ல விரும்பியிருந்தார் அப்படின்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். இன்னொரு தடவையாவது ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டாது அந்த நாடகம் என்ன சொல்ல வந்துச்சுன்னு யாராவது சொன்னால் நல்லா இருக்குமேன்ட்டு. அது அவர் சொல்கிறது அவரோட வீடியோ கடல் மாதிரி கிடக்கு. எதுக்குள்ள அவர் என்ன சொல்லி வச்சிருப்பாருன்னு தெரியல. ஆனால் யதார்த்தமாக இப்போ எனக்கு அம்பிடுச்சு. வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் 2ஆம் ஆட்டம்னு ஒரு நாடகம் போட்டோம். நாடகம் நடந்துட்டு இருக்கும் போதே பார்வையாளர்கள்லாம் பெரிய ஸ்காலர்ஸ், PhD வாங்கினவங்க, தியேட்டர் பர்சனாலிட்டிஸ், பேராசிரியர்கள், அவங்க வந்து யூ ஆர் இன்சல்டிங் தி தியேட்டர்னு சொல்லி இப்படி இங்கிலீஷ்ல கத்திக்கிட்டு வந்து அடிச்சு உதச்சி போடுற ராயட் நடந்துச்சு. 1992 கொடூரமான முறையில ஒருத்தரை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு எவ்வளவு கொடூரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, பாதிக்கப்பட்டவருடைய மனைவியை லாக்கப்ல வச்சு நிர்வாணப்படுத்தி அவங்களுடைய பிறப்புறுப்புல லத்திய வச்சு இந்த லத்தி எவ்வளவு தூரம் ஆழமா போகுது அப்படிங்கறத பாக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. இந்த நாடகம் போடும்போது எனக்கு இந்த நாடகத்தோட கோட்பாடுகள் தெரியாது. நான் அந்த நாடகத்தை எப்படி இந்த 2ஆம் ஆட்டம்ங்கிற நாடகத்தை எப்படி உருவாக்கினேன்னு சொல்லிடுறேன். அந்த இடத்துல வந்து அந்த விழாவை குத்து விளக்கு ஏற்றி தொடங்கினார்கள். நான் என்ன பண்ணேன், எனக்கு குத்து விளக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்முடைய பாரம்பரியமான ஒரு விஷயம். ஆனா ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அது வந்து எனக்கு எதிரானதாக அப்போது தோன்றியது. அதனால நான் என்ன பண்ணேன், அப்பதான் நாடகத்தையே உருவாக்குறேன். நான் முன்னாடி எல்லாம் நாடகம் எழுதல. அந்த இரவு, அதாவது முதல் நாள் இரவு, அதாவது 2வது நாள் என்னோட நாடகம் நடந்துச்சு. 3வது நாள் தான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அன்றைய இரவு நான் அந்த நடந்த எதிர்வினையாக நான் எழுதுறேன். என்னன்னா, நான் தான் நாடகத்தோட டைரக்டர். நான் அந்த நாடகத்துல என்ட்ரி கொடுத்து அந்த மேடையில உட்காந்து ஒரு முழு சிகரெட்டையும் குடிக்கிறேன். நான் ஸ்மோக்கர் இல்லை. ஆனா ஒரு கலக செயல்பாடாக நான் உட்காந்து என்னுடைய நாடகத்தை ஒரு சிகரெட் குடிப்பதன் மூலமாக ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு அரசியல் நிலை. என்னன்னா, சிதம்பரத்துல ஒரு தலித் பெண்ணை போலீஸ்காரர்கள் பாலியல் வன்புணர்வு செய்து ஒரு பெரிய தமிழ்நாடு பூரா கொந்தளிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. நாங்க அந்த சம்பவத்தை எடுத்து என்ன பண்ணோம்னா, பின்னணி இசையாக சுப்பிரபாதத்தை போட்டு விட்டோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த ட்ரெடிஷனலா வந்த சுப்பிரபாதம் கேட்டு வந்த, ஆனா சுப்பிரபாதத்தை விமர்சிக்கின்ற பாத்துங்க ரேடிகல்ஸ் தான் எங்களை அடிக்க வந்தாங்க. நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க நாடகத்துல. சோ அப்புறமா தான் எல்லாரும் என்ன சொன்னாங்க, யூ ஆர் இன்சல்டிங் தி தியேட்டர். என்ன பெரிய நாடகம் சொல்லிட்டு என்ன சொன்னா, கச்சடா அப்படின்ட்டாங்கல்ல. 1992 பத்மினி என்ற பெண்ணோட கணவரை விசாரணை கூட்டு போறாங்க. அப்புறம் பத்மினியமா அடிச்சு எடுத்துட்டு போறாங்க, நிர்வாணப்படுத்துறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. 2 பெண் போலீஸ் உதவியோட பத்மினி தப்பிக்கிறாங்க. அப்புறம் கணவனை வந்து லாக்அப் டெத் பண்ணி விட்டுறாங்க. இதை தான் நம்ம சாரு நிவேதிதா அவர்கள் நாடகமாக அரங்கேற்ற முயற்சி பண்ணி அடி வாங்கியிருக்காரு.